JF-17 தண்டர் இந்த போர் விமானத்தை பாகிஸ்தான் மற்றும் சீனா இணைந்து உருவாக்குறாங்க. இந்த விமானத்துக்கான ஆர்டர்ஸ் அப்படின்றது சமீப காலகட்டத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. 15க்கும் மேற்பட்ட நாடுகள் பாகிஸ்தானை அப்ரோச் பண்ணி இந்த போர் விமானத்தை வாங்குறதுக்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ரவுட்டர்ஸில் இருந்து ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருந்துச்சு. இந்த செய்தியை தொடர்ந்து ரஷ்யன்ஸ் இந்த என்ஜின்ஸ், அதாவது JF-17 பொருத்தப்பட போகிற என்ஜின்ஸ் எல்லாத்தையுமே மேனுஃபேக்சர் பண்ணுற அந்த ஃபெசிலிட்டியில் ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்த போகிறாங்க அப்படின்ற ஒரு செய்தியுமே பாகிஸ்தானியர்கள் சைட்லேருந்து வெளிவந்துச்சு. இந்த செய்தியை பற்றி ரஷ்யர்கள் இப்போது திடுக்கிடும் தகவல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் இன்னைக்கான காணொலியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், இந்த JF-17 தண்டர் ரக போர் விமானத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் பாகிஸ்தானோட விமானப்படையில் 161 ஏர்கிராஃப்ட் இருக்குது. சமீபத்தில் அஜர்பைஜான் கூட இந்த போர் விமானத்தை வாங்கியிருக்காங்க. அந்த போர் விமானங்களை பாகிஸ்தான் முழுமையாக மேனுஃபேக்சர் பண்ணி அஜர்பைஜானுக்கு அனுப்பலை, அதாவது சர்ப்ளஸாக மேனுஃபேக்சர் பண்ணலை. ஏற்கனவே அவங்களோட ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டியில் அவங்களுக்குன்னு உற்பத்தி பண்ண JF-17 போர் விமானங்களை தான் அஜர்பைஜானுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அவங்க சொந்த விமானப்படைக்கு தேவைப்படுற ஆசெட்டை தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்களே தவிர அஜர்பைஜானோட ஆர்டர் அப்படின்னு சொல்லி தனியாக அவங்களோட இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸில் எதையுமே உருவாக்கலை. அண்ட் இந்த JF-17 விமானத்தை பொறுத்த வரைக்கும் இதோட என்ஜின்ஸ் யாரோடது அப்படின்னா ரஷ்யர்களோடது. இந்த ஏர்கிராஃப்ட் பாகிஸ்தான் மற்றும் சீனா உருவாக்கின ஒரு ஏர்கிராஃப்ட். இந்த ஏர்கிராஃப்டோட என்ஜின் ரஷ்யன்ஸோடது. ரஷ்யாவில் எந்த என்ஜினை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா RD-33 அப்படின்னு சொல்லக்கூடிய என்ஜின் தான். RD-33க்கும் RD-93க்கும் அப்கிரேட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய படித்தாலும் ரஷ்யர்கள் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா RD-33க்கும் 93க்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாதுங்க. RD-33 MiG-29 ரக போர் விமானத்தில் பொருத்தப்படுற என்ஜினு. அந்த என்ஜினை அப்படியே கொண்டுட்டு வந்து JF-17 பொருத்த முடியாது. சில மாடிஃபிகேஷன்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அதில் ஃபார் எக்ஸாம்பிள் இதோட கியர் பாக்ஸை JF-17 ஏர் ஃப்ரேமில் பொருத்துகிற மாதிரி அதை வேறு ஒரு இடத்துக்கு நாங்கள் மாற்றி வைக்கணும். காம்பனன்ஸை ரீஅசம்பிள் பண்ணியிருக்கோமே தவிர பெருசாக எந்த ஒரு அப்கிரேடும் கிடையாது RD-33க்கும் 93க்கும் அப்படின்னு சொல்லி ரஷ்யர்கள் சொல்கிறாங்க. பட் நம்ம இதற்கு முன்னாடி நிறைய ஆர்டிகல்ஸை பார்க்குறப்ப என்ன சொல்கிறாங்க அப்படின்னா RD-33 விட RD-93 சம்வாட் இம்ப்ரூவ்ட் அண்டு அதோட ரிலையபிலிட்டிலையும் சரி பவர்லேயும் சரி 33 கம்பேர் பண்ணுறப்ப 93 நல்லா இருக்குது அப்படின்ற சில ஆர்டிகல்ஸை நம்ம பார்க்குறோம். இதில் எது உண்மை அப்படின்றது நமக்கு தெரியல. பட் எனிவேஸ் RD-93 ரஷ்யாவிலேருந்து வருது. இந்த RD-93 JF-17 பொறுத்துறாங்க. ஆனால் RD-93 நேரடியாக பாகிஸ்தானோட கார்முலா அப்படின்ற இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸுக்கு போகிறது கிடையாது, ஏரோஸ்பேஸ் காம்ப்ளெக்ஸுக்கு போகிறது கிடையாது. இது டைரெக்டாக சைனாவுக்கு தான் போகுது. ஏன்னா இந்த RD-93 என்ஜின்ஸுக்கான அக்ரிமெண்ட்டுன்றது சைனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் மட்டும்தான் இருக்குது. பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் கிடையாது. ஏர்கிராஃப்ட் மேனுஃபேக்சரிங்கை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் அக்ரிமெண்ட் இருக்குது. ஆனால் என்ஜின்ஸை சோர்ஸ் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் தான் அக்ரிமெண்ட் இருக்குது. ஸோ டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானால் இந்த விமானத்தோட ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்தணும்னு நினச்சாலும் நேரடியாக அவங்க ரஷ்யா கூட டீல் பேசி இந்த RD-93 என்ஜின்ஸை வாங்க முடியாது. அவங்க சைனீஸ் கிட்ட தான் அவங்களோட ஆர்டர்ஸை கொடுத்தாகணும். ஸோ ரஷ்யர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ JF-17 அந்தளவுக்கு டிமாண்டாக இருந்துச்சுன்னா இந்நேரம் சீனர்கள் எங்ககிட்ட RD-93 என்ஜின்ஸோட ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி எந்த ஒரு செய்தியுமே எங்களுக்கு சீனர்கள்கிட்ட இருந்து வரலை. ஸோ அப்படி ஒன்றும்லாம் JF-17க்கு பெரிய டிமாண்ட் வரல. அப்படியே டிமாண்ட் வந்தாலும் பாகிஸ்தான் அவங்களோட சொந்த விமானப்படையில் ஏற்கனவே உருவாக்கி வச்சுருக்கிற ஏர் ஃப்ரேம்ஸை தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்களே தவிர புதுசாக எதையும் மேனுஃபேக்சர் பண்ணலை. ஸோ இது ஒரு பொய் தான், பாகிஸ்தான் கிளப்புன ஒரு ப்ராப்பகேண்டா அப்படின்னு ரஷ்யர்கள் சொல்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது ரெண்டு முக்கியமான விஷயம். JF-17க்கு ஆர்டரே வந்தாலும் பாகிஸ்தானில் ஏற்கனவே உற்பத்தி பண்ண ஏர் ஃப்ரேமை தான் அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்களே தவிர புதுசாக எந்த ஒரு ஏர் ஃப்ரேமையும் அவங்க உற்பத்தி பண்ணலை. இதுதான் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது. JF-17க்கு ஆர்டர்ஸே வரல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆர்டர்ஸ் வருது. ஏன்னா உலகத்திலேயே சீப்பான மற்றும் தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ் எனக்கு சுப்பீரியரான ஏர்கிராஃப்ட்லாம் வேணாம், எனக்கு இந்த மேற்கு நாடுகளோட பொருளாதார தடையை மீறி செயல்படக்கூடிய ஒரு போர் விமானம் வேணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் ஒன்று ரஷ்யாட்டேருந்து வாங்கணும், இல்லை சீனாட்டேருந்து வாங்கணும். ஆனால் ரஷ்யா சீனா உற்பத்தி பண்ணுற ரொம்ப சீப்பான ஏர்கிராஃப்டை கூட வாங்க முடியாத நாடுகள் பாகிஸ்தான் கிட்டேருந்து வாங்குறாங்க. அதுதான் JF-17 தவிர சுப்பீரியாரிட்டி அப்படின்ற எந்த ஒரு விஷயமும் JF-17 கிடையாது. அப்படி சுப்பீரியராக இருந்துச்சு அப்படின்னா இந்நேரம் மேற்கு நாடுகளோ இல்லை மேற்கு நாடுகளுக்கு இணக்கமாக இருக்கக்கூடிய சவுதி, UAE, வியட்நாம், இந்தோனேஷியா, சிங்கப்பூர், மலேசியா இந்த மாதிரி கண்ட்ரிஸ் கூட JF-17 வாங்கியிருப்பாங்க.
பட் அப்படி எந்த ஒரு நாடும் JF-17க்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கல. செகண்ட் ஹேண்டில் F-16 வாங்குறாங்களே தவிர JF-17 யாரும் வாங்க மாட்டுறாங்க. அதுக்கான காரணம் இதுதான், சீப்பாக இருக்குது, ஆனால் அது ரொம்ப பெரிய ஃபைட்டர் ஜெட்லாம் ஒன்றும் கிடையாது. சரி, இந்த ஃபேக்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்டாக JF-17s வந்து புதுசாக மேனுஃபேக்சர் பண்ணப்படலை. மற்றும் பாகிஸ்தானில் இருக்கிற அந்த ஏரோநாட்டிக்கல் காம்ப்ளெக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மாதத்துக்கு 25 ஏர்ஃப்ரேம் உற்பத்தி பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஒரு மாதத்துக்கு. நம்ம இந்தியாவில் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் அமெரிக்கா கிட்டேருந்து வரக்கூடிய அந்த என்ஜின் பாட்டில் நெக் காரணமாக 24 ஏர்ஃப்ரேம்ஸை உருவாக்க முடியலை. 18, 17, 16 அந்த ரேஞ்சில் தான் போய்கிட்டு இருக்கு. பட் பாகிஸ்தானியர்கள் 24 ஏர்க்ராஃப்டை நாங்கள் உருவாக்க போகிறோம்னு சொல்கிறாங்க. ஆனால் ரஷ்யன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை அதிகப்படுத்தவே இல்லைங்க. 24 ஏர்க்ராஃப்டை உற்பத்தி பண்ணணும்னா அட்லீஸ்ட் ஒரு 30-35 என்ஜினாவது வேணும் அவங்களுக்கு. ஸ்பேர் என்ஜின்ஸ்லாம் கணக்கு போட்டு பார்த்தோம் அப்படின்னா, அப்போது 35 என்ஜினை ஒரு மாதத்துக்கு அவங்க உற்பத்தியே பண்ண முடியாது அவங்களோட ஃபெசிலிட்டியில். என்ஜினே வரலன்றப்ப இவங்க ஏர் ஃப்ரேமை மட்டும் 25 உற்பத்தி பண்ணி என்ன பண்ண போகிறாங்க? அதாவது ஃபேக்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அமெரிக்கன்ஸ் கிட்ட நம்மளோட டிமாண்டை சொல்லிட்டோம். எனக்கு ஒரு வருஷத்துக்கு 24 ஏர்க்ராஃப்டை வந்து உருவாக்கணும், அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி அதிகப்படுத்துக்குன்னு சொல்லி நம்ம டிமாண்டை கன்வே பண்ணிட்டோம். கன்வே பண்ணதுக்கப்புறமா அமெரிக்கன்ஸ் வந்து அந்த டிமாண்டை வந்து பூர்த்தி செய்யலை. ஆனால் ரஷ்யன்ஸ் கிட்ட அந்த டிமாண்டை கன்வே பண்ணலை சைனீஸு. ரஷ்யன்ஸை அப்ரோச் பண்ணி அவங்க சொல்லவே இல்லை, நீங்கள் உங்களோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை வந்து எங்களோட ப்ரொடக்ஷன் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் பண்ணுங்கள் அப்படின்னு எதுவுமே சொல்லலை. எந்த ஒரு அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனுமே பாஸ் ஆகலை. அப்படி இருக்கிறப்ப பாகிஸ்தான் மட்டும் வந்துட்டு நாங்கள் 24 ஏர் ஃப்ரேமை உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து வேடிக்கையாக இருக்குது. வெறும் ஏர் ஃப்ரேம் வச்சு என்ன பண்ண போகிறாங்க என்ஜின் இல்லாமல்? அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், WS-13 அப்படின்னு சொல்லி ஒரு சீனாவோட ஃபைட்டர் ஜெட் என்ஜின் இருக்குது. இந்த ஃபைட்டர் ஜெட் என்ஜினை JF-17 பொறுத்துனா ரஷ்யா நமக்கு தேவையில்லை, நம்ம 2 பேருமே டீல் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி சீனர்கள் பல தடவை பாகிஸ்தான் கிட்ட பேசியிருக்காங்க. ஆனால் பாகிஸ்தானியர்கள் WS-13ஓட இன்ஃபீரியரான கேப்பபிலிட்டியின் காரணமாக எனக்கு இந்த என்ஜின் வேணாம், இது வந்து ரஷ்யனோட RD-93 என்ஜின் செலவுக்கு இல்லை, எங்களுக்கு என்னன்னா நாங்கள் டைரெக்டாக ரஷ்யன்ஸ் கிட்ட பேசுகிறோம் RD-93 என்ஜின்ஸுக்கு, நீங்கள் வந்து மிடில் கிரவுண்டாக இருக்க, நடுவில் வந்து ஒரு ஆளாக இருக்க வேணாம், நாங்களே நேரடியாக ரஷ்யாட்ட பேசி அந்த என்ஜினை இறக்குமதி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யன்ஸ் கிட்ட பல தடவை பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. பட் அது இப்போ வரைக்கும் பெருசாக எந்த ஒரு இடத்துக்கும் நகரலை. மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யன்ஸ் வந்து கமிட்டடாக நாங்கள் இருக்கோம்ப்பா, நாங்கள் ஒப்பந்தம் போட்டிருக்கோம், இந்த JF-17 போர் விமானத்துக்கு RD-93 என்ஜின் சப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒப்பந்தம் போட்டிருக்கோம். அந்த ஒப்பந்தம் படி நாங்கள் என்ஜினை கொடுக்க தயார். ஆனால் எங்களுக்கு வந்து அடிஷ்னலாக வந்து இதுக்கேற்ற மாதிரி என்ஜின்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுங்கன்னு எந்த ஒரு ஆர்டர்ஸும் வரலை அப்படின்றத தெளிவுபடுத்திட்டாங்க. அண்டு பாகிஸ்தானுக்கும் நாங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் ஒப்பந்தம் போட்டு கொடுக்க விரும்பலை, நாங்கள் சீனா கூட தான் ஒப்பந்தம் போட்டோம், சீனாவுக்கு என்ஜின்ஸை சப்ளை பண்ணுறோம், நீங்கள் சீனாட்டேருந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் JF-17க்கு பின்னாடி இருக்கிற முக்கியமான இடியாப்ப சிக்கல். என்ஜின் வந்து ரஷ்யாட்டேருந்து வருது, ஏர் ஃப்ரேம் வந்து சீனாவும் பாகிஸ்தானும் உருவாக்குறாங்க. ஆனால் இது பாகிஸ்தானோட ஒரு இண்டிஜினஸ் தயாரிப்பு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இதுக்கு நம்ம எவ்வளோ பரவாயில்ல, நம்ம சொந்த நாட்டிலேயே தேஜஸ் போர் விமானத்தோட என்ஜின் வந்து அமெரிக்காவிலேருந்து வரதை வந்து நம்மளால் பொறுத்துக்க முடியல. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, காவேரி என்ஜின் ஒன்று இருக்குது, அந்த காவேரி என்ஜினை மேனுஃபேக்சர் பண்ணாமல் அமெரிக்கா கிட்டேருந்து வாங்குறோமே, அப்போ இது எந்த அளவுக்கு ஒரு இண்டிஜினஸ் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம மனசுக்குள்ளே ஒரு குமுறல் இருக்குது. என்ன தான் நம்ம இந்த விமானத்தில் நிறைய காம்பனன்ட்ஸை இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுறோம், டெல்டா விங் கான்செப்ட்டு, அதோட மிஷன் கம்ப்யூட்டர்ஸு, இதோட ரெடார்ஸு, இதோட ஏவியானிக்ஸு, எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம், மிசைல்ஸு, அதில் இருக்கிற சூப்பர்சானிக் மிசைலு, இது எல்லாமே நம்ம இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணாலும் அந்த ஏர்க்ராஃப்டில் ஒரு முக்கியமான பார்ட்டாக இருக்கிற என்ஜின் வந்து அமெரிக்கா கிட்டேருந்து வர்றது வந்து மனசுக்குள்ளே நமக்கு ஒரு வருத்தத்தை இருக்க தான், அது இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குது. அப்படி இருக்கிறப்ப பாகிஸ்தான் வந்து, அதாவது when you feel you are useless just look at Pakistan's aeronautical complex அப்படின்ற மாதிரி ஏர் ஃப்ரேமு சீனாட்டிருந்து வருது, என்ஜினு ரஷ்யாட்டிருந்து வருது, மிசைல்ஸு அந்த இவங்க சொன்னாங்க தெரியுமா சமீபத்தில், இந்த S-400 வந்து CK-400 சம்திங் ஏதோ ஒரு சர்ஃபேஸ் டு ஏர் டு சர்ஃபேஸ் மிசைலை வச்சு காலி பண்ணோம், அதுவும் JF-17 இருக்கிற ஏர் டு சர்ஃபேஸ் மிசைலை வச்சு காலி பண்ணோம் அப்படின்னு பாகிஸ்தான் சொன்னாங்களே, அந்த மிசைல் கூட சீனாட்டிருந்து தான் வருது. ஸோ வெப்பன்ஸ் பேக்கேஜ், ரெடார், ஏர் கூல்டு ரெடார், AESA ரெடார், இதுதான் உலகத்திலே பெரிய ஜோக். ஏர் கூல்டு AESA ரெடாரு இது எல்லாமே சீனாட்டிருந்து வருது. ஏர் ஃப்ரேம் வந்து இவங்க உருவாக்கினதா சொல்கிறாங்க. பட் ஆனால் பேப்பரில் என்ன இருக்குது அப்படின்னா, இது ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர், சீனாவும் பாகிஸ்தானும் இணைந்த ஏர் ஃப்ரேமை உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ அதுலேயுமே சீனா தான் ஒர்க் பண்ணியிருக்க போகிறாங்க. என்ஜின் ரஷ்யா கிட்ட இருந்து வருது. இதில் எது பாகிஸ்தானிய தயாரிப்புன்னு சொல்லி ஒரு பாகிஸ்தான் கொடியை போட்டு இந்த விமானத்தை பறக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி உண்மைக்கே எனக்கு தெரியல. அதான் நான் சிம்பிளாக சொன்ன மாதிரி when you feel useless look at பாகிஸ்தான்ஸ் ஏரோநாட்டிக்கல் காம்ப்ளெக்ஸ். ஸோ இந்த வீடியோ பற்றினா உங்களோட கருத்துக்கள் என்ன? அண்ட் இந்த JF-17 வந்து என்னதான் ஒரு சீப்பான போர் விமானமாக இருந்தாலும் இன்றைக்கி உலகத்தில் ஒரு முக்கியமான மார்க்கெட் ஒன்று இருக்குது. அது என்னென்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸை வந்து நான் நம்ப முடியாது, வெஸ்டர்ன் காம்பனன்ட்ஸ் வந்து எனக்கு தேவையில்லை, ஆனால் எனக்கு ஒரு ஃபைட்டர் ஜெட் வேணும் அப்படின்னு நினைக்கிற கண்ட்ரீஸோட அந்த மார்க்கெட்டை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுது. ரஷ்யா, சீனா மாதிரியான கண்ட்ரிஸ் தான் அதை பண்ணணுன்ற இடத்துல பாகிஸ்தானில் இருக்கிற ஒரு JF-17 போர் விமானம் அதை ஃபுல்ஃபில் பண்ணுது அப்படின்றது ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் இதில். பட் அதை தவிர வேறு எதுவுமே பாசிட்டிவாக இல்லை. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு விடுங்க. அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள TPDS பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை இப்போ நல்ல சமுதாயத்தை வணக்கம். நன்றி, வணக்கம்.